வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அட்ரிபிலிட்டி சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் எங்கள் பாட்டி சமைக்க போகிற மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்பு வித் ஃபிஷ் ஃப்ரை. இது எல்லாத்தையும் எங்கள் பாட்டி தான் சமைக்க போகிறாங்க. எப்படி சமைக்க போகிறாங்க தான் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே தான் எங்கள் பாட்டி வந்து சமைக்க போகிறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆச்சி, நீங்க என்ன சமைக்க போறீங்க? அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆச்சி யூஸ் பண்றீங்க? இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க போறேன். பாறை மீன் குழம்பு. பாறை மீன் குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். சின்ன ஆனியன் தோல் உரிச்சு கட் பண்ணிட்டு, தக்காளி, கறி லீவ்ஸ், அப்புறம் இது கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புளி, மிளகாத்தூள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம சமையல ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஓகே ஆச்சி, சமையல் டேஸ்டா இருக்குமா? செய்து தரேன், சாப்பிட்டு பாருங்க. நல்லா நடத்திக்கலாம். நல்லா போட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் வெந்தயம், மீன் குழம்புக்கு வெந்தயம் தான் போட்டு தாளிக்கும். வெந்தயம் போட்டு வெந்தயம் நல்லா ஒரு நேரத்தில் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன ஆனியன் போடணும். கறி லீவ்ஸ், இதை போட்டுட்டு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஒரு ஸ்பூன் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, கல் உப்பு, தேவையான அளவுக்கு உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டு மிளகாத்தூள் நல்லா மிளகாத்தூள் இந்த எண்ணெயில நல்லா வாங்கிடுச்சுன்னா பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இந்த குழம்பு கொதிச்சுல மிளகாத்தூள் கொதிக்கல நல்லா இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு பேச்சே இருக்குது. எல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி, நல்ல புளியை வடிகட்டி நல்லா மூடி போட்டோம்னா சீக்கிரமா கொதிச்சோம். மீன் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ அடுத்ததுல நம்ம இன்னொரு சைடுல மீனை வறுத்துக்கிட்டோம். ஆல்ரெடி நம்ம எல்லா மசாலாலாம் போட்டு தடவி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மீனை எடுத்துட்டு
மீன் போடணும். அப்படியே கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனையும் தலையும் வாலும் ஒரு 2-3 பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு மீன் குழம்பு ரெடி ஆகும். இது மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கலக்கக்கூடாது. லைட்டாக அதை முங்குற மாதிரி தட்டி வச்சுட்டு திரும்ப நாங்கள் கொத்தமல்லி போடுறோம். நான் எல்லா குழம்புக்கும் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்துக்கும் போடுவேன். கொஞ்சம் கொதிக்க மூடி வச்சு இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம மீன் வறுத்துக்கலாம். ஒரு 5 பீஸாக வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வறுத்தோம்னா எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பாட்டி சமைச்சு முடிச்சிட்டாங்க. அந்த ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் அந்த ஃபிஷ் குழம்பு, ரைஸு எல்லாத்தையும் வச்சு சேர்த்து சாப்பிடும்போது அப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை வச்சுக்கோங்க.